ஹாய் ஹலோ வெல்கம் ப்ரோ. இன்னைக்கு டே 3 என்மேப் பார்க்க போகிறோம். ஸோ டே 3ல நம்ம என்னென்ன ஸ்டெப்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு 10 கான்செப்ட் இருக்குது, அந்த 10 நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம காலி மிஷின் இப்போ தான் ரன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். டே 2ல வந்து உங்களுக்கு நிறையா இது வந்து சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு 10 டாபிக்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அந்த 10 டாபிக்ஸும் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து விண்டோஸில் வந்து ஆப் மூலியமாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், சாஃப்ட்வேர் போட்டு. அதில் எனக்கு ஒர்க் ஆனிச்சு. ஆனால் இந்த இதில் வந்து காலி மிஷினில் எனக்கு ரன் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரன் ஆகுதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா விண்டோஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விண்டோஸ்லேயும் சேம் கமெண்ட் தான். இதில் என்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் விண்டோஸ்லேயும். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம முக்கியமான டாபிக் போயிடுவோம். ஸ்கேன்லாம் பார்த்தோமா? ஓகே, இதுலேருந்து நம்ம டைரெக்டாக அவுட்புட் வந்துடும். அவுட்புட் எதுக்காகனா, நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபைலில், டிஎக்ஸ்டி ஃபைலில் அந்த மாதிரி. அதுக்கு தான் இந்த அவுட்புட்டு. அதை தான் நீ பார்க்க போகிறோம். ஓஎன்ல ஆரம்பித்து ஓஜி வரைக்கும் முடிக்கிறோம். ரூட் இசாமா இருக்கீங்க. ஓகே, எனக்கு ஒரு ஐபி வேணுமே. நான் என்னோட விண்டோஸ் ஐபி எடுத்துக்கிறேன். விண்டோஸில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிக், அதாவது ஐபி கான்ஃபிக்னு போட்டிங்கன்னா விண்டோஸில் எடுத்துக்கலாம். காலி லினக்ஸில் எடுக்கணும்னா இஃப் கான்ஃபிக் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஐபி. என்மேப் ஐஃபன் ஐஃபன் வராது. நம்ம டைரெக்டாக ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஐஃபன் ஓ கேபிட்டல் என், ஓகேங்களா, போட்டு நம்ம ஒரு ஃபைல் சேவ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிப்போம். சும்மா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபைல் நேம் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசிபி போர்ட்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்வேர் இதெல்லாம் காமிக்குது. ஓகேவா? இது இப்போ வந்து சேவ் ஆனது வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஓகே, இங்கே வெளியில் எதுவும் ஓப்பனில் வரல. நம்ம டெஸ்க்டாப் கொடுத்துருந்தோம்னா வெளியில் வந்துருக்கும். ஓகே, எல்எஸ் போட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் கேட் கொடுத்து ஃபைலை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அங்கே ஸ்கேன் ஆனது இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகி இருக்கு. ஓகேங்களா? டிசிபி போர்ட், நோ ரெஸ்பான்ஸ், எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆகிருக்கு. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தேவைப்படும், அதுக்காக தான். ஸோ நேனோ கொடுத்தும் நீங்கள் அதை அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நேனோ கொடுத்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆனது எல்லாமே பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா வெளியில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாப் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
கேபிட்டல் எஸ் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஎக்ஸ்டி கொடுக்கக்கூடாது, ஃபைல் நேம் மட்டும்தான் கொடுக்கணும். ஃபைல் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதாவது இது ஒரு ஃபைலாக ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம அதை கிரியேட் பண்ணுறோம். 83 87 ஓகே, இதுவும் ஃபைல் ஸ்டோர் ஆயிடுச்சு. எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃபைல் 1ன்னு வந்துச்சு. ஓகேவா, இது வந்து நீங்கள் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் என்ன ஃபைல் டிஎக்ஸ்டிலாம் கொடுக்க வேணாம். கேட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த ஃபைல். இந்த ஃபைலை நீங்கள் நம்ம பார்க்க முடியாது. இது நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரௌசர் போயிடும். XML format convert to HTML அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு நிறைய வெப்சைட் இந்த மாதிரிலாம் வரும் கன்வெர்ட் பண்ற மாதிரி. ஓகேங்களா, இதுல வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துங்க. இங்க வந்துட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா, இது HTML ஃபார்மேட்ல இருக்கா? ஓகே, இப்போ இங்க வந்துச்சு பாத்துங்க. அப்படியே HTML வந்து இங்க வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கத்துல வந்துச்சு. அதாவது XML இருந்துச்சு இந்த ஃபைலு, அதை வந்து HTML மாத்தி நம்ம வந்து ஒரு டேபிளா அது வந்து காட்டுது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா, இது வந்து என்மேப்ல எடுத்தது. அதுல வந்து ஃபுல் டீடைல்ஸ் இதுலயே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து அப்படியே வேணும்னா நீங்க இந்த ஃபைலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் போயிடும். அடுத்து என்ன இருக்கு? ஓஜி. nmap 192.168.56.1 ஸ்பேஸ் விட்டு ஓஜி. எங்கேயோ தப்பு பண்ணிட்ட, ஃபைல் நேம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபைல் நேம் கொடுக்கவே இல்லை. நம்ம OSலயுமே அதுதான் தப்பு பண்ணிட்டோம். ஓகே, ஃபைல் நேம் கொடுக்கல, அதனால OSல உள்ள டீடைல்ஸ் எதுவுமே ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம இது மாதிரி கொடுத்துட்டோம், செக் பண்ணிட்டோம் அந்த இதை. இப்போ வந்துட்டு கேட் file2.txt. ஓகே, OS வந்து அதுல உள்ளதையும் வந்து செக் பண்ணிங்க வந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓஜி. ஓஜி தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இதுதான். ஃபைல் நேம் .txt போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பைப் சிம்பிள் போட்டு ஸ்பேஸ் விட்டு grep கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனா வந்து இது வேணும்ல, போர்ட்டு மட்டும் எனக்கு காமி, TCP போர்ட் அந்த மாதிரி.
டிசிபி போர்ட் கொடுக்குறான். ஓகேங்களா, போட்டு டபுள் கோட்ஸை மூடிட்டு என்ட்ரு பண்ணுங்க. grep வந்து இன்ஸ்டால் ஆகலையாம். ஓகே, apt install grep வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருந்தனால எனக்கு இன்ஸ்டால் கேக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ரூட் யூஸராக இருந்தீங்கன்னா ஏபிடி மட்டும் போட்டால் போதும். இல்லை நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா சூடோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏபிடி இன்ஸ்டால் போட்டு grep இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ nmap யூஸ் பண்ணி அதே grep கமாண்டை வந்து என்ட்ரு பண்ணுறேன். கேன் ஓப்பன் டிசிபி டைரக்டரி. நான் தான் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். grep யூஸ் பண்ணும்போது அதை ஏ போட்டேன், இ போடுறதுக்கு போகலாம். சாரி. ஆனால் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. grep ஓகேங்களா போட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதாவது nmap ஐபி அட்ரஸ் அப்புறம் -og file.txt. அதாவது இது மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், அதனால file.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பைப் சிம்பிள் போட்டு grep அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இது கொடுத்துரு. டிசிபி போர்ட் மட்டும் எனக்கு ஸ்கேன் பண்ணி அதில் வந்து அவுட்புட் கொடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்டர். ஓகே, நமக்கு 3 டிசிபி போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கு. அதோட அவுட்புட் வந்து நமக்கு file.txtல ஸ்டோர் ஆயிட்டு. நேனோ file.txt போட்டு என்ட்ரு பண்ணுவோம். ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு வந்து ஓப்பனில் இருக்க அவுட்புட் வந்து காமிக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனியில் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக தான் இது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கமாண்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் இருக்கு? ஓஜி, இது 4 முடிஞ்சிச்சு. ஏ ஓகேங்களா, அக்ரெசிவ் அட்டாக். இது ஸ்கேன். ஓகேங்களா, அட்டாக்னு சொல்லக்கூடாது, ஸ்கேன். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாம்? ஃபைல் டாட் ஃபைல் 4ல் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். file.4txt என்டர். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே வந்துடுச்சு. சரி, என்னோட ஐபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு போல, டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருது. ஓகே, இது வந்து file.4txtல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேனோ யூஸ் பண்ணி file.4ல பார்ப்போம். உள்ள ஒன்றுமே இல்லை. ஓகே,
ஓகேங்களா. இப்போ அதில் கிடைச்ச இதையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து வெளில வந்துங்க. நெக்ஸ்ட்டு வெர்போஸை வந்து பார்ப்போம். வெர்போஸ் ஸ்கேன், nmap IP address v ஸ்மால் v கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல்லாம் இதுக்கு தேவையில்ல, ஃபைலை வந்து வச்சுக்கலாம். இந்த வி கொடுத்தோம்னா வெர்போஸ் வந்து ஸ்கேன் இந்த மாதிரி வெர்போஸ் ஸ்கேன் சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் வந்து நமக்கு டிசிபி போர்ட் வந்து காமிக்குது. இந்த டிசிபி போர்ட் அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே ஆன்ல இருக்கு. ஐபி ஓகே ஆயிடுச்சு, ஆஸ்டப்பும் ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது உங்களுக்கு புரியுற மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் இதாகும் போது கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் எது எதுக்கு நான் வீடியோ பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இது வந்து சிங்க்னேஷன் ஸ்கேன் மாதிரி தான். இது சிங்க்னேஷனில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு டிசிபி போர்ட்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணி ஓப்பன் போர்ட்டாக வந்து காமிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே கமாண்ட்ல டபுள் வி கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க. ஓகேவா. இதுலேயும் அதே இதுதான், சேம் மெத்தட். நமக்கு 3 போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. அங்கே வந்து டீட்டெயில் காமிக்கல, இந்த இடத்துல வந்து நமக்கு டீட்டெயில் காமிக்கல, இங்கே வந்து டீட்டெயில்ஸோடு வந்துடும். ஓகேங்களா. ரீசன் அதாவது சிங்க்னேஷன் ஹேக் நேற்று பார்த்தோம் அக்னாலஜ்மெண்ட், அதுவும் இதுவும் அதாவது ரிக்வெஸ்ட் போயிட்டு இந்த பக்கம் வர்றது அந்த இமேஜ் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் வீடியோ வந்து 1லேருந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இன்னமும் தெளிவாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். நெக்ஸ்ட்டு nmap ஐபி அட்ரஸ், அப்புறம் டி யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் இருக்குது, அதையும் பார்ப்போம். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டி அதாவது டீபக்கிங். அதான் இப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டு, பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதாவது கோடில் வந்து கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டீபக்கிங் பண்ணுற மாதிரி இதுலேயும் டீபக்கிங் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் வெர்போஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா. வெர்போசிட்டி இப்போ டீபக்கிங் பண்ணி நமக்கு வந்து ஃபில்டராகி வந்துருச்சு எல்லாமே. நீங்கள் இதில் இருக்கிற கமெண்ட் அப்படியே ஒன்றுனா செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம போட்டிருக்கதையும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே எக்ஸ்ட்ராவாக நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ரீசன் பார்ப்போம். ரீசனுக்கு முன்னாடி டபுள் டி. ஓகேங்களா. டபுள் வி போட்ட மாதிரி டபுள் டி போட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதில் வந்து டிசிபி போர்ட் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஆனால் இவ்வளோ வேகமாக எனக்கு வரும்னு நான் நினைக்கல, டக்குன்னு வந்துச்சு. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ் தான், எல்லாமே வந்து நோ ரெஸ்பான்ஸ். எவ்வளோ டிசிபி போர்ட்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா. 1லேருந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாகவும் எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது உங்கள் கம்பெனிலே கேளுங்க, நீங்கள் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக வேணுமா எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். இது ஒரு லிஸ்ட்டாகவும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணி ஃபைலில் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரீசன் பார்ப்போம். மேப்
அப்புறம் ஐபி அட்ரஸ் போட்டுட்டு இங்கே டிடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்துட்டு ரீசன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு சேம் தான், அதே தான். நோ ரெஸ்பான்ஸு, ஆனால் 3 போட்டிருக்கு. இது சிக்னேஷன் நடக்குது, அப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் நடக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து ரீசனில் வந்து கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியும் ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதாவது விவி கொடுத்து நம்ம அந்த மாதிரி டீட்டெயிலாகவும் பார்த்துக்கலாம், இப்படியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பாக்கெட் பார்த்தோம். ஐஃபோன் ஒரு ரீசனுக்கே 2 ஐஃபோன் பண்ணோம், ஆனால் ஒரே இதில் வந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அகைன் செக் பண்ணுவோம். ரீசன் ஓகே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் ஓகே, டபுள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் ஓகே. பாக்கெட் ஐஃபோன் ட்ரேஸ் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்து ஐபி அட்ரஸில் உள்ள எல்லா இதையும் ட்ரேஸ் பண்ண ஓகேங்களா. ட்ரேஸ் பண்ணி நமக்கு ஃபுல்லாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் எதுக்குமே வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு போக போக இந்த வீடியோவில் வந்து அப்படியே புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த எம்எஸ்எஃப் வேணும், அப்புறம் மிட்டாஸ்பிளைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் எதுக்காக நம்ம என்மேப் யூஸ் பண்ணோம், நெட்வொர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது வந்து நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதெல்லாம் போக 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 தான் நமக்கு இது எல்லாமே புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பார்ப்போமா. என்மேப் -v ஓகேங்களா. அப்புறம் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் 192.168.56.1 கொடுத்துட்டு அகெயின் -v கொடுத்துட்டு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள்னு சொல்லுவாங்களே, இப்படிதான் நினைக்கிறேன், கிரேட்டர் தென் தான் சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபைல் கொடுத்துக்கிறேன். 5.h அப்படின்னு கொடுத்துருவேன். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓகே, நமக்கு இந்த ஃபைல் வந்து இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சான். ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நானோ யூஸ் இது ஒரு மெத்தட்ல நம்ம அந்த ரீசன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படியே. அதாவது இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணுறோம், அப்பன் பண்ணிக்கலாம், அப்படின்னா கிரேட்டர் தென் சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஐபி அட்ரஸில் உள்ளதை அப்படியே வந்துட்டு இந்த ஃபைலுக்கு அதை இங்கே கிடைக்கிறத வந்து ஃபைலுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா நேமு, அந்த ஃபைலோட நேமுக்கு நம்ம வந்து டிஎக்ஸ்டி ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, அதுதான்
நெக்ஸ்ட் nmap -a ஆமா இது நம்ம பார்த்தோம் இல்லையா, hydraulic scan IP address 192.168.56.1 போட்டு என்டர் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ஐபி அட்ரஸோடது வந்து யாரோடது, அவங்க வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துச்சு. ஐபி அட்ரஸ் வந்து 1.29 எம்எஸ்ல இருக்குது. ஐபி அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்தாங்க. யூஸிங் போர்ட் வந்து 8 வந்து அதாவது 80 வந்து யூஸ் பண்ணுறாங்க டிசிபி போர்ட். ஓகேங்களா, இதில் வந்து ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு. ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இது கிடச்சிச்சு. ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு 10 டாபிக்ஸ் எடுத்தாச்சு. ஓகேவா, உங்களுக்கு வேறு ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் இல்லைன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். போக போக நீங்கள் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டே இருக்கும்போது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ பார்த்துவாங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி புரியும். நோட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக. சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா.